இஸ்லாம், நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு விஜயை வரவேற்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அது பற்றிய தகவல். தனி விமானம் மூலம் ஒரு ஏறக்குறைய ஒரு 9:40 மணிக்கு வந்து ஒரு திருச்சி விமான நிலையம் வந்து விஜய் வந்தடைந்தார். அந்த வந்தடைந்ததிலிருந்து அவர் தற்பொழுதுதான் அவர் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்துள்ளார். ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு வெளியே வர விடாத வகையில அவர்கள் அந்த பகுதியில சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில பல்வேறு நெரிசல்களுக்கு பின்புதான் தற்பொழுது அவர் அந்த விமான நிலையத்திற்கு வெளியே திருச்சி புதுக்கோட்டை சாலைக்கு வந்துள்ளார். இங்கிருந்து அந்த வாகனம் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. போலீசார் வந்து விதித்த கட்டுப்பாடு என்னன்னா, அவருடைய வாகனத்திற்கு பின்பே 5 வாகனங்கள் தான் வர வேண்டும். இருசக்கர வாகனத்தில் வந்து யாரும் அந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்போ பின்போ வந்து செல்லக்கூடாது உள்ளிட்ட 23 நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் வந்து திருச்சி மாநகர காவல்துறையினர் விதித்திருந்தாங்க. அந்த நிபந்தனைகளை ஏற்றுதான் அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டுச்சு. அந்த நிபந்தனைகளை தாவேகா நிர்வாகிகள் வந்து ஏற்றுக்கொண்டனர். ஆனால் தற்பொழுது அந்த நிபந்தனைகளை வந்து எதுவும் பின்பற்றாமல் அதிக அளவிலான வாகனங்கள் அங்கு கொண்டிருப்பதால விஜய் வரக்கூடிய பிரச்சார வாகனத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு. அவர் பிரச்சார வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய நிலையில தான் இருக்கு. இன்னும் அவர் அந்த திருச்சி புதுக்கோட்டை சாலையில் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வந்து டிவிஎஸ் டோல்கேட் வர இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. டிவிஎஸ் டோல்கேட் தான் அவருடைய முதல் வரவேற்புக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவர் மேலப்புதூர் பாலக்கரையாக மரக்கடை பகுதிக்கும் வந்திருக்கார். நாம் தற்போது மரக்கடை பகுதியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு திருச்சி மாநகரத்தோடு ஒரு முக்கியமான பகுதியாக இந்த பகுதி வந்து இருக்கு. இதற்கு முன்பும் பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து இந்த பகுதியில் வந்து பிரச்சாரம் வந்து செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்ட பகுதியாக தான் இந்த மரக்கடை பகுதி இருக்கு. காந்தி மார்க்கெட் அருகே உள்ள இந்த மரக்கடை பகுதியில் தான் நம்ம விஜய்க்கும் வந்து பிரச்சாரம் நடத்துவதற்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் வந்து அனுமதி கேட்டாங்க. ஆனால் மிகவும் நெருக்கடியான பகுதி. அந்த பகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கொடுப்பது கிடையாது. அதனால் அவர்களுக்கும் கொடுக்க முடியாது என காவல்துறை வந்து கூறிய நிலையில மரக்கடை பகுதியில் வந்து அடுத்ததாக அவர்கள் வந்து பார்வையிட்டு அங்க அனுமதி கேட்டாங்க. அதன் அடிப்படையில 23 நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்து அவர்கள் வந்து அனுமதியை வந்து கொடுத்தாங்க. தாவேகாவிற்கு தான் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் நிபந்தனைகளும் வந்து கொடுக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. ஆனால் போலீசார் தரப்பில் வந்து நாம் வந்து பேசும்போது கடந்த காலங்கள் அவர்கள் நடத்திய மாநாடாகட்டும், ஏற்கனவே ஒரு 2 முறை அவர் மக்களை சந்திப்பிக்கிறதுக்காக 2 ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தியிருக்கார். அந்த கூட்டங்கள்ல வந்து அவருடைய கட்சியினர் வந்து எந்த விதிமுறையும் நிபந்தனையும் வந்து பின்பற்றவில்லை. காவல்துறைக்கு பல்வேறு இடைநிலைகளும் அதே போல பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளும் வந்து அவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வாங்க வந்த பொழுது கூட இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்க வந்தார். அப்பொழுது விமான நிலையம் எதிரே உள்ள அந்த கோவிலில் வந்து அவர் சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது அவருடைய கட்சியினர் வந்து பலர் திரண்டு சாலை நடுவிலேயே அவருடைய கார்களை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இப்படி அவர் காவல்துறையினர் எந்த அறிவுறுத்தலையும் வந்து பின்பற்றாதனால்தான் கடுமையான நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டதா வந்து காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுச்சு. 23 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதனை நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற உறுதியளித்ததன் பிறகு தான் இந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் கூறிய நிபந்தனையில முக்கியமானது இந்த அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு பின்பு அதிகமான வாகனங்கள் வரக்கூடாது, 5 வாகனங்கள் தான் வர வேண்டும் என கூறியிருந்தாங்க. ஆனால் அதிக அளவிலான வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை அடைந்து அதன் பின்பு மேலப்புதூர் பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதிக்கு வந்து இங்கு பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள இருக்காரு. இந்த பிரச்சாரம் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்துடைய முதல் பிரச்சாரமா இது வந்து இருக்கு. ஏற்கனவே ஒரு 2 மாநாடுகளை வந்து நடத்தியிருந்தாலும் கூட மக்களை வந்து நேரடியாக சந்திப்பது என்பது இதுவே வந்து ஒரு தேர்தலை மையமாக வைத்து ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குவது இதுவே வந்து முதல் முறையா வந்து இருக்கு. ஏற்கனவே திருச்சியை வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து திருப்புமுனையா வந்து கொள்வாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாவட்டம் என வந்து திருச்சியை வந்து குறிப்பிட்டு பேசுவார்கள். அது பெரும்பாலான நேரங்கள் திமுகவிற்கு ஆதரவாக தான் இருந்ததற்கு திமுகவின் கோட்டையாக வந்து திருச்சி பார்க்கப்படுது. இந்த சூழல்ல திருச்சியையே அவர் வந்து தேர்ந்தெடுத்து தனக்கும் இந்த திருச்சி மாவட்டம் திருப்புமுனை ஏற்படுத்தும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் திருச்சியிலிருந்து தன்னுடைய இந்த பிரச்சாரத்தை வந்து விஜய் வந்து தொடங்க இருக்காரு. இந்த மரக்கடை பகுதியில அவர் இந்த கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி அளவுல வருவார் என எதிர்பார்க்கப்படுது. அவருடைய பிரச்சாரத்திற்கு 10:30 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒரு 11:30 மணிக்கு மேல் வந்தால் அதிகபட்சமாக 10 to 15 நிமிடங்கள் வந்து அவர் உரையாற்றுவார் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய உரை வந்து அவருடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்து சுற்றுப்பயணத்துல அவருடைய கன்னி பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எதை வந்து முன்னிறுத்தி அவருடைய இந்த பிரச்சாரத்தை வந்து ஈடுபட இருக்காரு அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதே போல
போல பொதுமக்களும் அதை வந்து உற்று நோக்கி கேட்டிருக்காங்க. அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் என்ன கருத்தை வந்து சொல்ல இருக்காரு, நம்ம இப்படி தேர்தலை வந்து சந்திக்க 2026 தேர்தலில் வந்து சந்திக்க இருக்கும் பொழுது அதற்கு முன்பு அவருடைய அறிவுறுத்தல்கள் என்னவா இருக்க போகுது என்பதை வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் வந்து குறிப்பிட்டபடி வரலாறு திரும்புகிறது என்கிற ஒரு மைய பொருள இந்த பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு. மதுரையில் நடந்த மாநாடும் அதை ஒட்டியே வந்து நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே திமுக 1967 அண்ணா வந்து காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே பின்பு 1977 வந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தது. அந்த அடிப்படையில இந்த 2026 வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வருவார், அவர் வந்து அந்த வரலாறை வந்து மீண்டும் வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிற அடிப்படையில தான் வரலாறு திரும்புகிறது உங்க விஜய் நான் வரேன் என்கிற கருப்பொருள்ல அவர் வந்து இந்த பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் வந்து இந்த அவருடைய கன்னி பேச்சு, அதாவது இந்த தேர்தல் சுற்றுப்பயண கன்னி பேச்சில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கூற இருக்காரு என்பதும் அதே போல அவருடைய உரை வந்து எதை மையப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதும் வந்து பார்க்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிக அளவு நேரங்கள் எடுத்துக்கொண்டு கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்கள், தங்களுடைய கொள்கை குறித்தான விளக்கங்கள் என்ன, எதை வந்து முன்னிறுத்தி நாம் வந்து இந்த கட்சியை வந்து தொடங்கினோம், தேர்தலை வந்து எதை முன்னிறுத்தி சந்திக்க போகிறோம் என்பதெல்லாம் குறித்து விரிவாக வந்து பேசுவாங்க. இவர் வந்து அதிகபட்சமாக 10 to 15 நிமிடங்கள் பேசுவார் தான் வந்து ஏற்கனவே அவர்கள் அனுமதி கடிதத்தில் வந்து கட்சியினர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்திற்குள்ள அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறார் என்பதும் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில், இந்த மரக்கடை பகுதியில் ஒரு கட்சியினர் வந்து எதிர்பார்த்தது ஒரு 1 லட்சம் பேர் வரை வந்து விஜய் வருவதற்கு முன்பாகவே வந்து திரண்டு விடுவார்கள் என வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் இங்கு வந்து கூட்டம் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவில் வந்து இல்லை. கூட்டம் வந்து ஒரு 5000 பேர் தான் தற்பொழுது வரை வந்து கூடியிருக்காங்க. விஜய் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கூட்டம் வரும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்படி பல ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து அறிவிச்சாங்க. அந்த ஒரு வார காலமாகவே ஒரு பரபரப்புடன் வந்து காணப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதற்கு வந்து அவர் என்ன பேச போகிறார், எதை கையை முன்னிறுத்த போகிறார், எந்த கருத்தை வந்து முன்னிறுத்த போகிறார் என்பதற்கான விடையை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து தெரிந்துவிடும். வாகனம் ஊர்ந்து வருவதால் மரக்கடை பகுதி வந்தடைய சிறிது நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.